ஹாய் ஹலோ வெல்கம் டு நெட்டெக் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்க சஜஷன் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ யூடியூப் லோகோவை எவ்வளோ ஈஸியாக டிசைன் பண்ணலான்றது தான். அதுவும் மொபைல் ஃபோனில் எப்படி ஈஸியாக டிசைன் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ரெண்டு விஷயம். ஒன்று நல்ல ஸ்மார்ட் ஃபோன், ஒரு ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆப் நேம் வந்து PixelLab. அந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு நான் அதை வச்சு தான் டிசைன் பண்ணேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆப் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அது ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோ கொடுக்கலாம். ஸோ கைஸ், PixelLabன்ற ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அதோட டிஃபால்ட் ஸ்க்ரீன். இந்த ஆப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே இருந்தால் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண வேண்டிய ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் லோகோ டிசைன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து அதோட ரெசல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே அவங்க இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்லேயே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர், ஸ்கொயர், யூடியூப் சேனல் பேனர், யூடியூப் தம்ப்நெயில், இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம ஓகே வேண்டியது ப்ரொஃபைல் பிக்சர் ஸ்கொயர். ஸோ இதோடைய வித் நைட்டு பார்த்தீங்கன்னா 1024x1024 ரெஸ்பெக்ட் ரேஷியோ 1:1. ஸோ இதை கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுதான் டிஃபால்ட்டாகவே இருக்குது. பட் உங்களுக்கு நான் காட்டணுன்றதுக்காக இதெல்லாம் நான் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட பேக்ரவுண்டை வந்து நம்ம இன்விசிபிள் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய சேனலுக்கு லோகோ டிசைன் பண்ணேன். அதை நான் எப்படி டிசைன் பண்ணுறதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து விசிபிள் ஆக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு இன்விசிபிள் ஆகிடும். நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கும்போது நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்களோ அது மட்டும் லோகோவாக உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது நான் வந்து ஷேப்ஸ் இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே நம்ம இந்த லோகோ டிசைனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷன், டெக்ஸ்ட்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஷேப்ஸ். ஸோ ஷேப்ஸ் வந்து எனக்கு தேவையான ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக அந்த ஸ்கொயர் தான் வரும். இதை வந்து நம்ம சர்க்கிளாக நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் சர்க்கிளாக டிசைன் பண்ணிட்டு இருந்தால் பார்த்தேன் ப்ரொஃபைல் பிக்சர் மேக்ஸிமம் சர்க்கிளில் தான் சஜஸ்டபுளாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கிறதுல போய் ஃபிட் ஆகும் கரெக்டாக. ஸோ சர்க்கிள் ஷேப் எடுத்துட்டேன். ஸோ இதோட கலர் வந்து நான் என்னன்றது ஃபில் பண்ணணும்னு பார்க்குறேன். எனக்கு வந்து ரேடியன்ட் இங்கே நார்மல் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கிறது கிரேடியண்ட்டில் இந்த மல்டி கலர் ஆப்ஷன். இந்த கலர் ஆப்ஷன்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா இதில் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்ட்ரோக் ஆப்ஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்டர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரோக் கலர் அகைன் கிரேடியண்ட்டில் நார்மல் கலர்லேயே ஒயிட் இருக்கான்னு பார்த்து ஒயிட் வச்சுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பிளர் ரேடியஸ்னு ஒன்று இருக்குது. இந்த பிளர் எதுக்குன்னா இது கொஞ்சம் இந்த ஒயிட் சர்க்கிள் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குன்றதுனால இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிளர் ஷேப் உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாமே நம்ம பேஸ்ட் ஆன் அவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் எந்த ஆக்ஷன் பண்ணி முடிச்சாலும் இந்த இடத்துல கிளிக் பட்டன் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நீங்கள் பண்ண ஆக்ஷன் வந்து சேவ் ஆகும். ஸோ அதே மாதிரி இது ஒரு லேயர். இந்த லேயருக்கு அப்புறமா அடுத்து நம்ம இன்செர்ட் பண்ண வேண்டியது டெக்ஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லேயர் பட்டன் நீங்கள் மேலே இருக்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் இதை வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறமா இந்த லேயரில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. இது போய் லேயர் பை லேயர் வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்செர்ட் டெக்ஸ்ட். ஸோ இந்த மேலே இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாம். நான் நம்ம சேனல் லோகோ நேமை இதில் டைப் பண்ண போகிறேன். ஸோ நியூ டெக்ஸ்ட், நெட் டெக்ஸ்ட், நெட்டெக் தமிழ். ஸோ நான் வந்து இது ரெண்டு பாட்டாக பண்ண போகிறதுன்றதுனால நெட்டெக் ஒரு பாட்டம், தமிழ் ஒரு வேர்டுமா நான் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ டன் கொடுத்துருங்க. நெட்டெக் ஓகே. ஸோ இது வந்து நமக்கு இப்போ டெக்ஸ்டிங்க வந்துருச்சு. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம என்ன எடிட் பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைஸ் ஃபார்மேட்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து நான் 3D ஃபார்மேட்டுக்கு மாற்றுறேன். எனபிள் 3D ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா மாறிடும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போதைக்கு நான் அதை எதுவுமே பண்ணல, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அதெல்லாம். ஸோ 3D ஆப்ஷனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் கொடுக்கணும்னு நான் பார்க்குறேன். ஓகே, இது எப்படி பெண்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்க பாருங்கள். ஸோ இது பெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இது பெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 3D ரெஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது எனேபிள் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது வரும். பட் இது எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். 3D ஷேடோ இது எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஷேடோ மார்க் மாதிரி வரும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லைட்டாக மூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் நான். டெக்ஸ்ட் பொசிஷன் லைட்டாக மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க.
ஸோ நெட்டெக் தமிழ். ஸோ இதோடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். நெட்டெக். ஸோ நெட்டெக் தெரிஞ்சிச்சு. 3D டெக்ஸ்ட்லையுமே கலர் கூட இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டெக்ஸ்ட் நான் இப்போதைக்கு அது ஒயிட்டாகவே இருக்கட்டும். அடுத்தது தமிழ். நம்ம இன்னும் அடுத்த டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே இதில் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு டெக்ஸ்ட் தான் வேணும். டெக்ஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல தமிழ்னு டைப் பண்ணுறேன். இது நீங்கள் தமிழ் கூட டைப் பண்ணலாம். நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால டிஃபால்ட்டாகவே எல்லாமே தமிழ் டைப் பண்ணுற லாங்குவேஜும் வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இருக்குது. இதையும் நான் 3D டெக்ஸ்ட்டில் மாற்றுறேன். enable 3D. ஸோ இது வந்து 3D ரொட்டேட் பண்ணணும்னு பார்க்குறேன். பாருங்க. இதுக்கும் அதே மாதிரி ஷேடோ கொடுத்துக்கலாம். enable ஷேடோ. இதோட டெக்ஸ்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷன், இந்த க்ளோயிங், இது எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நீங்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக டிசைன் பண்ணியாச்சு. டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாக சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேறு எந்த ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணலாம். சிம்பிளாக வெறும் டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது இது ப்ராஜெக்டாக சேவ் பண்ணிவிட்டு இந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த PixelLab வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக சேவ் ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அதை ஓப்பன் பண்ணி டேரெக்டாக அதில் சேவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். நான் இப்போ ஜஸ்ட் சேவ் அஸ் இமேஜ் கொடுத்தேன்னா அவுட்புட் ஃபார்மேட் எந்த இமேஜ் ஃபார்மேட் கேட்கும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். JPEG, PNG இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய கேலரியில் போய் சேவ் ஆகிடும். நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக எடுத்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.